இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டில் ஒரு ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஒரு உடல் பிரச்சனைனா என்ன பண்ணுவோம்னா ஒரு பொதுநல மருத்துவர், நம்ம குடும்ப நல மருத்துவர்னு கூட சொல்லுவோம். ஜென்ரல் ஃபிசிஷியன், ஃபேமிலி ஃபிசிஷியனாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கிளினிக்ஸ்க்கு போவோம். வீட்டுக்கு பக்கமே நமக்கு ஒரு கிளினிக்ஸ்ன்றது ஒரு மருத்துவர் இருப்பாங்க. அவர் ஒரு பொது மருத்துவராக இருப்பார். அவருடைய வழிகாட்டல் தான், அவர் தான் நமக்கு ஒரு பொது எல்லாமே நமக்கு கைட் பண்ணுவார். அவர் சொல்வார், உங்களுக்கு இருதய பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு இருதய டாக்டரை போய் பார்த்தா நல்லது. அப்படி உங்களுக்கு ஒரு அவருடைய வழிகாட்டுதல், அவரே சில நேரத்தில் இந்த டாக்டரை போய் பாருங்கன்னு அனுப்புவார். ஆனால் இன்றைக்கி அந்த ட்ரெண்டு கொஞ்சம் மாறுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்து வழியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரெகுலேட்டரி, நிறைய ஒரு வழிமுறைகளை இன்றைக்கி ஒரு அரசாங்கம் ஒரு பொதுமக்களுடைய நலன் கருதி ஒவ்வொரு கிளினிக்ஸ் கூட அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கு. ஒரு ஒரு கிளினிக் போகக்கூடிய ஒரு நோயாளி ஒரு அவசர கால சிகிச்சை தேவைப்படும். திடீர்னு அவங்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்படலாம், திடீர்னு அவங்களுக்கு ஒரு அலர்ஜி ப்ராப்ளம் வரலாம், ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்வுகள் ஏற்பட்டு ஒரு பெயின் ஷாக் கூட வரலாம் இல்லைங்களா? ஸோ அப்போல்லாம் இது மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கிடையாது. இன்றைக்கி பிரச்சனைகள் வலுவளிக்கும் போது அரசாங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் இன்றைக்கி நிறைய மருத்துவர்களால் ஒரு தனிமையில் ஒரு கிளினிக் நடத்துறதுல நிறைய சேலஞ்சஸ் ஏற்படுது. ஸோ நான் ஒரு மருத்துவர், இந்த துறையில் 25 வருஷம் நான் கடந்து வந்த பாதை நான் ஒரு சாதாரண வழியிலேருந்து ஆரம்பித்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கும் போது என்னுடைய அந்த 25 வருஷம் அனுபவத்தை நான் நிறைய பார்த்துட்டேன். இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா ஒரு மருத்துவமனைக்கு போகணுமா? ஒரு மருத்துவமனைக்குன்னு போகக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மருத்துவமனைக்கு போகலாமா? ஒரு அகநோயா பிரிவுகள், உள் பிரிவுகள்னு சொல்லுவாங்க, இன்பேஷண்ட் சர்வீசஸ் தேவை. ஒரு பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குது, ஒரு கேஷுவாலிட்டியில் போய் நம்ம ஒரு எமர்ஜென்சி அட்டென்ட் பண்ணுறோம். ஒரு செஸ்ட் பெயின், ஒரு கை கால் வீக்னஸ், ஒரு ட்ராமா, அப்போது நம்ம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஒரு எமர்ஜென்சி அட்டென்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே சேலஞ்சஸ் வருது. ஸ்மால் செக்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், மிட் செக்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு 20-30 படுக்கை இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு 100-200 இருக்கிற படுக்கை அறைகள், ஒரு 300-500 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸும் பிரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு சர்க்கரைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு பிபிக்கு ட்ரீட் பண்ணுறதா இருக்கலாம், கொலஸ்ட்ராலுக்கு ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு தலைவலிக்கு நரம்பு டாக்டர்கிட்ட பார்க்கலாம், இல்லை ஒரு ஸ்பாண்டிலோசிஸ் இடுப்பு எலும்பு தேய்மானமாக இருக்குது, ஒரு ஆர்த்தோபீடிக் டாக்டரை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுமா? அப்போது இதுக்கு ஒரு பிரிட்ஜிங் மெக்கானிசம் கொடுக்கலாமா? அந்த இனிஷியேட்டிவ் தான் இப்போ நான் ஆரம்பிக்க போகிற இந்த ஜிஎஸ்எஸ்எஸ் கிளினிக்ஸ். இந்த ஜிஎஸ்எஸ்எஸ் கிளினிக்ஸ்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் ஆர்கனைசேஷன் போல் நம்ம கண்டிப்பாக ஆரோக்கியம்ன்றது தான் ஒரு மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளுடைய செல்வத்திலே ரொம்ப முக்கியமான செல்வம் ஒரு உடல் ஆரோக்கியம் தான். ஸோ அதை கடந்து தான் நம்மளுடைய பொருள் செல்வமோ நம்ம மற்ற எல்லாமே. இன்றைக்கி செல்வம் இருந்தாலும் நமக்கு உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நிறைய பேர் இதை மறந்துட்டு செல்வத்தை பார்க்குறாங்க. ஆனால் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, ஒரு அடித்தளம் மாதிரி. உடல் ஆரோக்கியத்தை நம்ம ஒரு தாமதப்படுத்தியோ இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணியோ நம்மளுடைய ஒரு பொருள் ஈட்டுறதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இன்றைக்கி அங்கங்கே ஒரு சென்னை மையப்பகுதியில் கொண்டு நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். ஆனால் வெகு வேகத்தில் இதோடைய முக்கியத்துவம் பொதுமக்களுக்கும் நோயாளிக்கும் ஒரு பெரிய அளவில் போய் சேரும். நம்ம ஆரம்பிக்கிறதே ஒரு ரெகுலேட்டரி கைட்லைன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 5 டாக்டராவது அட் அ டைம் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 25-30 ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க. அதில் ஜென்ரல் ஃபிசிஷியன் இருக்கலாம், கார்டியாலஜிஸ்ட் இருக்கலாம், டயபெட்டாலஜிஸ்ட் இருக்கலாம், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் இருக்கலாம், நியூராலஜிஸ்ட் இருக்கலாம், ஜென்ரல் சர்ஜன் இருக்கலாம், பீடியாட்ரிஷியன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் ஒரே நாளில் அன்றாடம் வரும்போது உங்களுக்கு தேவையானவங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு செயின் ஆஃப் சென்டர்ஸ். இதை மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நம்ம இன்கார்பரேட் பண்ணும்போது சென்னைக்குள்ளார ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போனால் அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டிராஃபிக் கண்டிஷன்ஸ், இன்றைக்கி நல்ல டெவலப்டு சிட்டிஸு, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே இந்த சேலஞ்சை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபீவர், ஒரு கோல்ட் அண்ட் காஃபோ, ஒரு ஒரு லூஸ் டூல்ஸ், ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது வச்சுங்களேன்,
நம்ம ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு நர்சிங் ஹோமோ ஒரு கிளினிக் போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோன்னா இட் இஸ் பிகமிங் ஒரு ஹெடேக். நம்ம உடம்புக்கு இது ஒரு ஆடட் ஸ்ட்ரெஸ். அதை கடந்து போகிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு கீ லொக்கேஷன்ஸில் சென்னைக்குள்ளாரே கூட நம்ம தேவைப்பட்ட ஒரு 10-15 லொக்கேஷன்ஸ் இதை இனிஷியேட் பண்ண முடியும். இது பப்ளிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் நான் கடந்து வந்த பாதையில் இது மெடிக்கல் இண்டஸ்ட்ரின்றது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு காமன் பப்ளிக்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக் ஜோன்ஸும் இருக்கிறாங்க. ஒரு கீழ்நிலையில் இருக்கிறாங்க, ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க, ஒரு அஃப்ளூயன்ட் சொசைட்டியாக இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே கேடர் பண்ணுற அளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் மெடிக்கல் சர்வீசஸை நம்மளுடைய இந்த GSSS கிளினிக்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்து, அதனால தான் நான் ஒரு டிவைன் ஆர்கனைசேஷன் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவோட இப்போது வெகு விரைவில் சென்னையில் நம்ம இதை இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு பப்ளிக்குக்கும் சரி, ஒரு ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம்னு சொல்கிறீங்க, பேஷண்ட்ஸுக்கும் சரி, நாங்கள் பேஷண்ட்ஸை கிளைண்ட்ஸுன்னு சொல்லுவோம், கிளைண்ட்ஸுக்கு கூட இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த சர்வீசஸை உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னாலையும் டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ்னாலையும் நம்ம கமெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் எல்லாருமே பயன்பெற்றுக்கணுன்றது எங்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம்.